எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இப்போ இந்த வீடியோவில் காணொலியில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விவாகரத்து அப்படின்றது குறித்து அனைத்து விஷயங்களையும் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது வந்து விரிவாக இதில் வந்து பார்த்துடலாம். ரைட், ஃபர்ஸ்ட்டு பரபரப்பாக பேசுகிறது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு மக்கள் வந்து உற்று நோக்குகின்ற விவாகரத்து வழக்கு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவருடைய மனைவி செங்கல்பட்டில் தாக்கல் செய்த ஒரு விவாகரத்து வழக்கு. ரைட், இப்போ இதன் சார்பாக பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து விவாகரத்து அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆணும் பெண்ணும் ரைட், விவாகரத்து வழக்கினுடைய போக்கு, யாரெல்லாம் விவாகரத்து கேட்கலாம், இதுக்கு ஆகக்கூடிய டைம் டியூரேஷன், ரெண்டாவது இதுக்கு ஆகக்கூடிய பொருட்செலவு. ரைட், இந்த இந்த முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். ஏனென்றால் நிறைய பேருக்கு வந்து இந்த விவாகரத்து வழக்கு என்றால் அதற்கான ஒரு தயக்கம் இருக்கிறது. இந்த குடும்ப பிரச்சனையில் சிக்கிட்டோம் அப்படின்னா அதிலேயே சிக்கி உழண்டு உயிர் விட வேண்டியதா, அல்லது அதனை விட்டு வெளியில் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைத்துக்கொள்ள வேண்டியதா? ரைட், இதுதான் அதில் கேள்வி. ரைட், சரியா? ரைட், அதே போல் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய தயக்கம், விவாகரத்து வழக்குகளை வந்து ஆண்கள் வந்து எவ்வாறு அணுகுகிறார்கள்? ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆண்கள் வந்து எப்படி வந்து ஒரு விவாகரத்துன்னு வந்து வழக்கறிஞ்சிட்டு போய் ஒரு விவாகரத்து வழக்கை வந்து குடும்ப நல நீதிமன்றங்களிலே வந்து அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள். அவர்களுக்கு எப்படிலாம் தயக்கம் இருக்குது, பெண்களுக்கு என்ன வேகம் இருக்கிறது என்பதெல்லாம் வந்து இந்த விஷயத்தில் வந்து மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ரைட், எப்படி நம்ம மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை கால் தலைவலி வருதோ, ஜுரம் வருதோ, நமக்கு ஒரு பல்வலி அப்படின்னு வந்துச்சுன்னா, ஆஹா, உலகத்தில் இருக்கக்கூடிய வலிகளிலேயே மிக கொடிய வலி அந்த பல்வலி தான் அப்படின்னு மனுஷன் சொல்லுவான். அதே மாதிரி அவருக்கு ஒரு காது வலி வந்துட்டாலும் அந்த காது வலி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய வலிகளிலேயே வேதனையான வலி அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதுக்கான வைத்தியம், அதற்கான மாத்திரைகளோ அதற்கான ஊசி மருந்துகளோ எடுத்துக்கொண்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சச்சா சரியாக போச்சே, லைஃப் இஸ் வெரி நைஸ் அப்படின்வோம். அதே போல் தான் மனுஷ வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் என்பது வந்து கொண்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது அதற்கான தீர்வுகளை நீங்கள் தேடி அந்தந்த தீர்வுகளை யாரை நீங்கள் அணுகணுமோ அணுகி சட்டம் சொல்கின்ற வழிகளில் அணுகி அந்த தீர்வுகளை நீங்கள் முடிக்கும் பொழுது தான் உங்களது மனம் வந்து மீண்டும் மகிழ்ச்சியை நோக்கி திரும்பும், அல்லது சாதாரண இயல்பு வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்புவீர்கள். இல்லை அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டல் டார்ச்சராக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி வர்றது தான் வந்து வாழ்க்கை. சரி, ரைட்டு. இப்போது விவாகரத்து அப்படின்னா இது என்னென்ன டைப்பெல்லாம் இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ரைட்டு, எஸ், இந்த விவாகரத்து என்பது ஆண்களும் பெண்களும் தங்களுக்குள் வந்து குடும்ப பிரச்சனை என்றால் அதை தீர்த்து கொள்வதற்கு அல்லது அந்த டைப்பிலிருந்து வெளியே வருவதற்கு நீதிமன்றத்தின் உதவியை நாடலாம். அதுக்கு வந்து இந்து மேரேஜ் ஆக்டு, கிறிஸ்டின்ஸ் ஆக்டு, அது மாதிரி முஸ்லீம் லாஸ் தான் தனியாக இருக்கிறது. ரைட்டு, இப்போ இந்து மேரேஜ் ஆக்டில் வந்து சொல்லியிருப்பதுன்னா அது ஒரு 7-8 கிரவுண்ட்ஸ், காரணங்கள் சொல்லியிருக்கிறார்கள். ரைட், பொதுவாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து திருமணத்துக்கு பின்பு வேறு ஒரு நபருடன் தொடர்பு வைத்துக் கொண்டிருத்தல். ரைட்டு, அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கொடுமை செய்தல். அப்புறம் பார்த்திங்கன்னா கணவன் அல்லது மனைவியோ ஒருவர் மற்றொரு தரப்பினர் வந்து காரணமே இல்லாமல் கைவிட்டு விடுதல் 2 வருஷத்துக்கு. அப்புறம் ஒருத்தர் உலக வாழ்க்கை துறந்து விடுதல், சாமியார போகுது, தீராத நோய், திருமணம் செல்லாத போதல், இப்படி ஒரு குறிப்பிட்ட 7-8 காரணங்களை கூறுகிறார்கள். கிரவுண்ட்ஸாக இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று தான் பெரும்பாலான காரணங்கள் நீதிமன்றங்கள் தாக்கல் செய்யப்பட வந்து குரூவல்ட்டி அண்டு டிசர்ஷன். ஏன்னா இது சாதாரணமாக மனித வாழ்க்கையிலே நடக்கக்கூடியது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை இருக்கும். பொண்டாட்டி கோச்சிங் என்ன பண்ணியிருப்பா, வீட்டை விட்டு போயிட்டு புருஷனை விட்டுட்டு போயிட்டு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஆயிருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து அந்த டிசிஷன் கிரவுண்டில் வந்து ஒரு விவாகரத்து என்பது கேட்டால் அது சாதாரணமாக ஆர்டர் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் கல்யாணம் பண்ணி புதுசில் இது மாதிரிலாம் வந்து ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க எவ்வாறு வந்து ஒரு விவாகரத்தை கேட்க முடியும்னா குரூவல்ட்டி அதில் கேட்பாங்க, அல்லது வந்து வேறு வெளித்தொடர்பு, கள்ளத்தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விஜய் சங்கீதா அவங்க எப்படி வந்து இந்த ஒரு விவாகரத்து வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா அவங்களோட வந்து ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு அந்த கிரவுண்டு தான் முதன்மையாக வைக்கிறாங்க. ஸோ அந்த கிரவுண்டை அவங்க முதன்மையாக வைக்கும்போது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள் இந்த கிரவுண்டை வந்து யாரும் வைக்க மாட்டாங்க. ஒரு அலிகேஷனாக வந்து வேணுமே வறுமை தவிர அவங்களுடைய மனுவில் வந்து ப்ளீடிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அலிகேஷனாக வரும், இவருக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருக்கிறது, இஸ் ஏ உமனைசர் அப்படின்லாம் அது வரும். பெண் பித்தன், ஸ்திரீ லோலன் அப்படின்லாம் வந்து ஒரு வார்த்தைகள் வந்து அதில் வருமே தவிர இந்த வந்து இந்த பிறர் மனை தொடர்பு அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் வந்து நிரூபிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதற்கான ஃபோட்டோஸு, நெகட்டிவ்ஸு, அந்த பேரமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தரப்பு சாட்சியை நீதிமன்றத்துக்கு வர வைக்கிறது, அவங்கள வர வச்சு குறுக்கு விசாரணையில் அதெல்லாம் நிரூபிக்கிறதுல மிக கடினமான விஷயங்கள், யாரும் வர விரும்பவும் மாட்டாங்க. ரைட்டு, அதுக்கு தான் இந்த குரூவல்ட்டின்னு போடுவாங்க. சிலது இந்த குரூவல்ட்டி, கொடுமை செய்தல் அப்படின்ற எதெல்லாம் கொடுமையாக வரும்,
இதெல்லாம் கம்ஸ் அண்டர் தி குரூவல்ட்டி பிரின்சிபல் ஆஃப் குரூவல்ட்டியாக வரும் அப்படின்னா அதெல்லாம் வந்து டெஃபினேஷன் பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நிறைய விளக்கங்கள் டெஃபினேஷன் நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்குது. அதை வச்சு தான் அது வரும். சரி, அப்போது இது குறுகிய காலத்தில் டிசர்ஷன் எங்கெங்கெல்லாம் வரலையோ, அதாவது கணவன மனைவி ஒரு தரப்பினர் மறு தரப்பினரை கைவிட்டு விடுதல், எங்கெங்கெல்லாம் கைவிடாமல் இருக்கிறவங்களை வீட்டை விட்டு போலையோ 3 மாதம் ஆச்சோ 4 மாதம் ஆச்சோ இப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரூவல்ட்டி அப்படின்ற பேஸில் போட்டு நம்பர் பண்ணி அதை ட்ரையல் நடத்துவாங்க. ரைட்டு. ரெண்டாவது, இந்த ட்ரையல் நடத்துகின்ற இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் ஓடும் அது. ஸோ இந்த பல வருடங்களை நீங்கள் கட்டைல் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, வழக்கறிஞர்களோ அல்லது மீடியேஷன் சென்டர்லையோ உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அவ்வாறு உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது வந்து நிறைய மேரேஜ் வந்து செட்டில் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது வந்து செட்டில் ஆகிறதுக்கு பதிலாக மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கு டைவர்ட் ஆகும். எப்படின்னா, சார் நான் இத்தனை லட்சம் பணம் கொடுத்துறேன் சார், மியூச்சுவல் கன்சென்ட் வர சொல்லுங்கள் சார், அவங்களுக்கு நிரந்தரமாக தரக்கூடிய அந்த ஜீவனாம்சம் அலுமினி எடுத்து இத்தனை லட்சங்கள் நான் கொடுத்துட்றேன், பையனுக்கு படிப்பு செலவை பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு இத்தனை லட்சம் டெபாசிட்டில் போட்டுடுறேன், இப்படி சொல்லி வந்து ட்ரையல் தவிர்த்து பரஸ்பர சம்மதத்தின் பேரிலேயே வந்து மியூச்சுவல் கன்சென்ட்டாக ஒரு விவாகரத்து வழக்கை வந்து மாற்றி தாக்கல் பண்ணுவாங்க. ஒரு விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்திருக்கும் பொழுது இவர்கள் வந்து அதே வழக்குடன் சேர்த்து அவங்களுக்குள்ள ஒரு டேர்ம்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது இத்தனை லட்சம் நான் அவங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி ஒத்துக்கும் பொழுது அப்போ மியூச்சுவல் கன்சென்ட் வழக்கை அதில் தாக்கல் செய்யும்போது நீதிபதி விசாரித்து 6 மாதம் அதை தள்ளி வைப்பார். அது வந்து சட்டத்தில் 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க. ரைட். ஏன்னா மனசு மாறுமோ இல்லையோ பார்க்கலான்னு. திரும்பி 6 மாதம் கழித்து நீதிமன்றத்துக்கு வந்து நாங்கள் பிரிஞ்சிடறோம், எங்கள் மனசு மாறல சொன்னீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஸ் ஓகே ஆர்டர் போட்டுருவார். இதுதான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரிட்டில் ஒரு குரூவல்ட்டி பேஸ் பண்ணி ஒரு விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்து அதன் பின்பு வந்து அதை வந்து மியூச்சுவல் கன்சென்ட்டாக மாற்றி விவாகரத்து வாங்கி கொண்டு செல்கிறார்கள். யாரும் ஒருத்தர் புண்படுத்தாமல், மனங்களை வந்து காயப்படுத்தாமல், ஒருத்தர் கேரக்டரை பற்றி இன்னொருத்தரை வந்து குறை சொல்லாமல், இதெல்லாம் எல்லா மனிதரும் வந்து சுத்தமான மனிதர் அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைகள் நிறைகள் என்று ஒன்று உண்டு. இதை வந்து சிரிச்சுக்கிட்டு போவோம், ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு உனக்கு பிடிக்கலையா நீ இப்படி போ, எனக்கு பிடிக்கலையா நான் இப்படி போகிறேன், மகிழ்ச்சியாக அவரவர் வாழ்க்கையை அமைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி போகிறது மியூச்சுவல் கன்சென்ட். ரைட். இப்போ ஆன் மெரிட்ஸ் எப்படி குடும்பங்கள் ஒன்று சேர்கின்றன, இது குரூவல்ட்டி போட்டிருப்பாரு, இங்கே பல வருஷம் நடப்பார். இது நடக்கும்போது மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்டெனன்ஸ் கேட்டிருப்பாங்க, என்ட்ரி மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சம். அந்த ஜீவனாம்சம் ஆர்டர் ஆகும். இப்போ மனைவி குழந்தைகளுக்கு பொதுவாக சாதாரணமாக 10-15,000 ரூபாய் ஆர்டர் ஆகும். 20,000 வரைக்கும் கூட ஒரு சாதாரணமாக மிடில் கிளாஸில் ஆர்டர் ஆகும். ஹஸ்பண்ட் ஒரு நல்ல வேலையில் ஒரு 70-80,000 சம்பளம் வாங்கினார்னா 20,000 ரூபாய் சாதாரணமாக ஆர்டர் ஆகும். அந்த 20,000 ரூபாய்ன்றது நாளிலிருந்து கொடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன் தான் அந்த அம்மா மனு தாக்கல் செஞ்சு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிருக்கும். ஸோ அந்த 3 வருஷத்தும் 2 வருஷத்துக்கும் சேர்த்து ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன் தான் சேர்த்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ ஒரு 6-7 லட்சம் 10 லட்சம் வந்து அரியரே வந்துச்சுன்னா மனைவி வழக்கறிஞர் என்ன பண்ணால் உடனே ஈபி போட்டுருவார். சம்பளத்தை அட்டாச் பண்ணு, இவர் சிவில் அரெஸ்ட் போடு அப்படின்னு நிறைய புதுத்தை அட்டாச் பண்ணி போடுவார். அது பார்த்திங்கன்னா கணவர் சைடு வந்து பெரிய ஹராஸ்மெண்ட்டாக இருக்கும். மனைவி காத்தது சொல்கிறேன், இது வந்து கணவர் சைடு பெரிய ஹராஸ்மெண்ட்டாக இருக்கும். பணம் போட முடியாது, ரொம்ப செக்கில் இருப்பார். ஏற்கனவே கொஞ்ச நாள் மனைவி குழந்தை விட்டு பிரிஞ்சு வச்சுருப்பார். சரி, சேர்ந்து வாழ்ந்தால் தான் என்ன இந்த பணத்துலேருந்து நம்ம பண பிரச்சனை தப்பிச்சிடலாமேன்னு கோர்ட்டில் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்து நான் என் மனைவி குழந்தைகளை கொண்டு சென்று வைத்து வாழுகிறேன் அப்படின்னா இந்த கேஸை பெண்டிங் வச்சுட்டு கோர்ட்டு வந்து அலோவ் பண்ணும், போங்க நீங்கள் வந்து சந்தோஷமாக வச்சு வாழுங்கன்னா. அப்புறம் வந்து அந்த வழக்கை நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தும் பொழுது கணவனுக்கு மனைவிக்கு நம்பிக்கை வந்து விட்டால் வரும் பட்சம் வந்து வழக்கை நீங்கள் முடித்துக் கொள்ளலாம். ரைட்டு. இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வருதுன்னா, சார் நாங்கள் வழக்கை வந்து முடிச்சிட்டோம், க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி என் வீட்டுக்காரனை போட்டு டார்ச்சர் பண்ணானே, கொடுமைப்படுத்துறானே, அப்போ நாங்கள் வழக்கு போட முடியும்னா இந்த 2வது வரக்கூடிய காசா ஆக்ஷன் வச்சு மீண்டும் நீங்கள் வந்து விவாகரத்து வழக்கு வந்து தாக்கல் செய்யலாம். அதனால் இதுக்கும் இந்த வழக்குக்கும் அடுத்து ஏற்பட போகின்ற காசா ஆக்ஷன் காரண காரியத்திற்கும் சம்மந்தம் இல்லை. ஆகவே அதை வந்து மகிழ்ச்சியோடு அந்த வழக்கை வந்து முடித்துக் கொள்ளலாம். இது இல்லை. ரைட். பெண்களின் பாடு இது வந்து ஆண்கள் வந்து இறங்கி வந்து வழக்கை வந்து செட்டில் பண்ணி குடும்பங்களை மீண்டும் உருவாக்கல், மீண்டும் ரீயூனியன் செய்தல். ரைட்டு. இப்போ பெண்கள் எப்படிலாம் இதில் பண்ணுறாங்க அப்படின்னா, சில பெண்கள் வந்து அடமெண்ட்டாக இருப்பாங்க, அந்த குழந்தைய காட்ட மாட்டேன், குழந்தைய விசிட் பண்ண மாட்டேன், சைல்டு விசிட் கொடுக்க மாட்டேன். நான் நிறைய வழக்குகள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். அல்லது பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் எங்கேயாவது ஒரு வீக்னஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விவாகரத்து வழக்கு மனைவி தாக்கல் செய்யும் பொழுது சேர்ந்து வாழணும்னு வந்து கணவர் ஒரு மனு போடுவார். ஸோ சேர்ந்து வாழணும்னு அப்படி ஒரு உத்தரவு ஆயிடுச்சு, சேர்ந்து வாழணும் ஒரு உத்தரவு வாங்கிட்டு இருப்பார் கணவர். வாங்கிட்டு சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு ஈபி போடுவார். ஸோ அந்தம்மா வரமாட்டாங்க, அந்தம்மா எம்ப்ளாயர் இருப்பாங்க, அந்தம்மா சொத்து அட்டாச்மெண்ட்டு, ஸோ அந்தம்மாவுக்கு அரெஸ்ட் கேட்பாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை கேட்கும்பொழுது அந்தம்மா வந்து மனசு இறங்கிடுவாங்க. சரி ரைட்டு, சேர்ந்து தான் வாழுமே, ஆயிடுச்சு, நெட்டையோ குட்டையோ இத்தனை காலம் ஓடிட்டோம், இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தாலும் கூட வாழ்ந்து பார்ப்போமே அப்படின்னு மனம் திருந்தி வருகின்ற பெண்களும் இருக்கிறார்கள். ரைட். இது ரெண்டுமே வந்து விவாகரத்து கேட்டு செல்கின்ற வழக்கில்
பெண்களும் சரி ஆண்களும் சரி விவாகரத்து வேண்டாம் என்று திருந்தி வந்து வாழ்கின்றது இருக்கின்றது. ரைட்டு. இது ரெண்டுத்துக்குமே பணம் இல்லை. அதாவது மியூச்சுவல் கன்சென்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு பணம் இல்லை. அதே போல் மனைவிக்கு மொத்தமாக வந்து கோர்ட்டில் வந்து அலிமணி கொடுங்க அப்படின்னு கொடுக்கறதுக்கும் பணம் இல்லை. அதாவது மெரிட்ஸ் ட்ரையல் நடத்தி வழக்கு விசாரணை ட்ரையலாக நடத்தி இந்த கொடுமையெல்லாம் வந்து மனைவி செய்தாரா அப்படின்னு விசாரித்து அதில் வந்து எனக்கு மொத்தமாக கொடுப்பதற்கான பணமும் என்கிட்ட இல்லை. அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா, அப்போ டைவர்ஸ் கொடுக்கும் பொழுது அல்லது டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு நீதிமன்றம் சொல்லும் பொழுது அந்த மெயின்டெனன்ஸை மாதாந்திரம் நீங்கள் கொடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். சார் இப்போ ஆணுக்கு வேலை வெட்டி இல்லை, ஆண் எப்படி வந்து இந்த ஜீவனாம்சம் கொடுக்கறது அப்படின்னா, சட்டம் வந்து லீகல் ப்ரிசம்ப்ஷன் அப்படின்னா ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்கிறது வேலை இல்லைன்றதெல்லாம் கிடையாது. அவன் வந்து உடலால் உழைத்து கூட குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமை கட்டாயத்தில் இருக்கிறான். ஆகவே அவனுக்கு உண்டு. அதே சமயத்தில் ஆணுக்கு வருமானமே இல்லை, உடம்பு ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கிறான்னா அவனுக்கு மனைவி வசதி இருந்தால் மனைவி வந்து ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய கடமை என்பது மனைவிக்கும் உண்டு. இது நீதிமன்றத்துக்கு மிக மிக தெளிவாக தெரியும். ரைட். ஆனால் இருப்பினும் நடைமுறையில் இதுதான் நடக்கும். எப்படின்னா, ஒன்று கணவன் பணத்துக்கு சிரமப்படும் பொழுது மனைவி வந்து கூட்டின்னு போயிட்டு வாழ்கிறது. அடுத்தது கணவன் வந்து சேர்ந்து வாழ் அப்படின்னு மனைவிக்கு அகைன்ஸ்டாக உத்தரவாகும் பொழுது மனைவிக்கு சில தொந்தரவாக சில விஷயங்கள் அமையும்பொழுது சரி போ ஓஞ்சி போகுது வாழ்ந்து தான் தொலைப்பமே குழந்தைகள் நன்மைக்காக அல்லது வேறொரு நன்மைக்காக ஏதோ ஒரு சூழ்நிலை கருதி வாழ்வதுதான் இன்றைய தலைமுறையில் வந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. ரைட். இப்போது இதை ரெண்டு தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து வகையில் வந்து விவாகரத்து இருக்கான்னா இதை ரெண்டு தவிர்த்து வந்து வேறு காரணங்கள் நிறைய இருக்குது. அது டிசிஷன் எப்படின்னா கணவன் மனைவியை கைவிட்டு விடுதல். இப்போ வந்து இந்து மேரேஜ் ஆக்டில் வந்து 2 வருஷத்துக்கு மேற்பட்டு மிகாமல் மனைவி கணவனை கைவிட்டு விட்டு எந்த காரியமின்றி எந்த தொடர்புமே இல்லாமல் தனியாக இருந்தால் வக்கீல் வந்து கோர்ட்டில் விசாரிப்பார். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கணவனை பிரிந்து வாழ்ந்தீர்கள் அப்படின்னா அவர் உங்களை தனியாக பிரிஞ்சு போக சொல்ல, நீங்களாக தானே தனியாக பிரிஞ்சு போனீங்கன்னு கேள்வி ரெக்கார்ட் ஆகும். இல்லை ரெக்கார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அது வந்து மேண்டட்டரி டைவர்ஸ் அப்படின்னு வரும். சரியா? அது ஒரு டைவர்ஸ் கொடுப்பது தவிர அவர் வழியில் நீங்கள் நிரூபிச்சுடுறீங்க. ரைட்டு, நான் 10 வருஷமாக என் கணவனை விட்டு பிரிஞ்சு தாங்க இருக்கிறேன், ஆனால் அவர் நல்லவர், ஆனால் அவர் குடிக்க மாட்டார், என்னை அடிக்க மாட்டார், இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த விவாகரத்தை அங்கே வந்து அந்த கிரவுண்டு நிரூபிக்கப்பட்டதாக கருதி வழங்கப்படும். ரைட்டு. இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா தான் அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்படும். ரைட்டு. அதே போல் சேர்ந்து வாழுங்கள்னு சொன்னதுக்கு அப்புறமும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்றால் அதை ஒரு கிரவுண்டாக கருதி வந்து அந்த விவாகரத்து வழக்கை வந்து அனுமதித்து விவாகரத்து வழங்கப்படும். ஸோ இந்த விவாகரத்து அப்படின்றது வந்து ஆணின் தயக்கம் என்ன, பெண்ணினுடைய தயக்கம் என்ன. ரைட். பெண்ணினுடைய வேகம் என்ன. ரைட். ஆண்கள் வந்து முதல்ல யார் வந்தாலும் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மனைவிக்கும் உங்களது குழந்தைக்கும் நீங்கள் ஜீவனாம்சம் கொடுப்பதற்கு தயாரா? ஏன்னா ஜீவனாம்சம் உத்தரவு போட்டு நீங்கள் நடத்தலைன்னா நீங்கள் போட்ட விவாகரத்து வழக்கை தள்ளுபடி பண்ணுவாங்க. நடக்காது, சட்டம் அது. அந்த விவாகரத்து வழக்கு ட்ரையலே வராது, ட்ரையல் நடத்த மாட்டாங்க. நீங்கள் பணம் கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் இது வந்து டைவர்ஸ் கேஸே எடுப்பாங்க. அதனால் தான் வருகின்ற கட்சிக்காரர் யாராக இருந்தாலும் விவாகரத்து என்றால் நீங்கள் பணம் கட்ட வேண்டும், அதற்கு தயாரா என்கின்ற கேள்வியை முதலில் நாங்கள் முன்வைப்பது. ரைட். அதே மாதிரி பெண்களுக்காக இருந்தால் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்காம நீங்கள் வேலை செய்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு நிச்சயமாக ஜீவனாம்சம் கிடைக்காது. ரெண்டாவது, வேலைக்கு போகாத பெண்களாக இருந்தால் வழக்குக்கான செலவு, வழக்கறிஞர் கட்டணம் உட்பட உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் கல்வி செலவு உட்பட நீதிமன்றம் உத்தரவிடும் அப்படின்னு சொல்லிடுறது. உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க, நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, அதே போல் வந்து நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்றால் அப்போ உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும், நீங்கள் நிறைய கேட்கக்கூடாது. அதே மாதிரி வந்து ஜீவனாம்சம் என்பது அடிப்படையான வாழ்க்கையை வாழ்வதற்குத்தானே தவிர நீங்கள் வந்து ஊதாரித்தனமாக வாழ்வதற்காக இல்லை. அது தெளிவாக சொல்லுவோம். எனக்கு 4 லட்சம் வாங்கி கொடு, 3 லட்சம் வாங்கி கொடு, 5 லட்சம் வாங்கி கொடு. நோ. நிறைய பேர் கேட்குறாங்க, சார் அவருக்கு இத்தனை வீடு இருக்குது சார், எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடு சார். அதுக்கு வந்து வழக்கறிஞர் அலுவலகம் அதற்கான இடம் அல்ல. அவருக்கு இத்தனை சொத்து இருக்குது, எனக்கு அந்த சொத்தில் பங்கு வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு சொல்கிறதெல்லாம் இல்லை. அதாவது ஜீவனாம்சத்தில் என்ன சட்டம் சொல்லியிருக்குன்னா 3 1 பங்கு இந்து மேரேஜ் ஆக்ட்டு, 5 1 பங்கு கிறிஸ்டின் ஆக்ட்டு. இப்படி போச்சுன்னா அதை தான் நீங்கள் கேட்க முடியும். அதை எவ்வளோ வருமானம் இருக்கிறது என்பது வந்து சட்டப்படி நிரூபிக்கணும். நிரூபிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகல. இதை போகிற ஆவணங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் வருகின்ற கட்சிக்காரரும் நிறைய இருக்கிறார்கள். தெரியாமலே எனக்கு அவர் சொத்தில் பாதி வேணும் சார் இப்படி கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். ரைட். ஜீவனாம்சம் கிடைக்கும். அந்த இப்போ சொன்ன பாருங்க, அந்த ஜீவனாம்சம் ஃப்ரம் த ரேட் ஆஃப் அப்ளிகேஷன் தான் கிடைக்கும். அதே ஒரு மியூச்சுவல் கன்சர்னில் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் பரஸ்பரம் என்ன தொகைக்கு ஒத்துக்கிறீங்களோ, அதாவது பல வருடம் வந்து வழக்கு நடந்து நம்மளை வந்து நூலாக்கிடுவாங்க அப்படின்னு பயந்து சீக்கிரம் முடிக்கிறதுக்காக ஒத்துக்கொள்வது. அதே போல் உங்களது வந்து வாழ்க்கை தரத்தை வைத்து, வாழ்க்கை தகுதியை வைத்து நீதிமன்றங்கள் உங்களுக்கு இவ்வளோ பணம் தர வேண்டும் என்று போடும். ரைட்.
இதுதான் வந்து விவாகரத்து வழக்கிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே போல் உங்களது மைனர் குழந்தைகளுக்கு 18 வயது முடிந்து விட்டால் அவங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ஜீவனாம்சம் என்பது தர வேண்டியதில்லை, நின்றுவிடும். அதே போல் இந்த ஜீவனாம்சம் கொடுக்கிற காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் நடைபெறும். இந்த மாற்றங்கள் நடைபெற்றால் இந்த ஜீவனாம்சம் என்பது இது வந்து மாற்றத்திற்கு உட்பட்டது. இதை வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீதிமன்றத்தில் சொல்லி நீங்கள் மனு போட்டு ஆல்டரும் பண்ணிக்கலாம். ஸோ விவாகரத்து என்பது இந்த வழியில் தான் செல்லும். ஆகவே இதை வந்து ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொண்டு அதன்படி நாம் வந்து செயல்பட்டு வாழ்க்கையை செம்மையாக அமைத்துக் கொள்வதே நலம்.